விளம்பர திமுக அரசின் ஆட்சியில் அங்கன்வாடிகளில் பிஞ்சு குழந்தைகளின் உயிரோடு விளையாடுவது மட்டுமல்லாமல் LED டிவி வாங்கியதிலும் ஊழல் நடைபெற்றுள்ளது. CAG அறிக்கை மூலம் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்று வருவதாக அரசியல் தலைவர்கள் தொடர் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகின்றனர். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் டாஸ்மாக் உள்ளிட்ட பல்வேறு ஊழல்களும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இப்படி அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ள திமுக அரசின் முறைகேடுகளை ஆண்டுதோறும் அம்பலப்படுத்தி வருகிறது CAG எனப்படும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியின் அறிக்கை. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்ற திமுக அரசின் பண விரயங்கள் குறித்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 54,439 அங்கன்வாடி மையங்களில் 14,300 அங்கன்வாடி மையங்கள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் அனுமதி பெறாமல் செயல்படுவதால் பிஞ்சு குழந்தைகளுக்கு வழங்கும் உணவின் தரம் குறித்து சோதனை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரு அரசு துறையே தரச்சான்றிதழ் பெறாமல் அங்கன்வாடி மையங்களை இயக்கி வருவது குழந்தைகளின் உயிருடன் விளையாடுவதற்கு சமம் என குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஏனென்றால் குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நச்சுப் பொருட்கள் உள்ளதாக பல்வேறு உணவுப் பொருட்களுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்து வரும் சூழலில் அங்கன்வாடி மையங்களில் கொடுக்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள முடியாத சூழலில் வைத்திருப்பது என்ன வகை நியாயம் என தெரியவில்லை. குழந்தைகள் பிரச்சனை ஒரு புறம் இருக்க, மறுபுறம் குழந்தைகள் பயில்வதற்காக அங்கன்வாடி மையங்களில் LED டிவிக்களை சந்தை விலையை விட 2 மடங்கு விலையில் வாங்கியிருப்பது தணிக்கை அறிக்கையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 800 அங்கன்வாடி மையங்களில் தலா 25,000 ரூபாய் மதிப்பில் LED டிவி வாங்குவதற்கான அனுமதியை 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு வழங்கியிருந்தது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களால் LED டிவி ஸ்கிரீன், ஸ்டெபிளைசர் மற்றும் ஸ்பீக்கர் ஆகியவை இணைந்து 24,900 ரூபாய்க்கு வாங்கியதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் கொள்முதல் செய்யப்பட்ட LED டிவிக்களின் சந்தை விலை 12,490 ரூபாய் மட்டுமே என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் டிவிக்களை நிறுவுவதற்கான கட்டணம் எதுவும் இல்லை என சம்பந்தப்பட்ட நிறுவனமே தெரிவித்துள்ள நிலையில் டிவி ஒன்றுக்கு 1,400 ரூபாய் நிறுவல் கட்டணம் செலுத்தப்பட்டிருப்பதாக கணக்கு காட்டியிருப்பதாகவும் CAG அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 400 LED டிவிக்கள் கொள்முதல் செய்ததில் சுமார் 33 லட்சம் கூடுதல் செலவாகியுள்ளது. இது தொடர்பாக மத்திய தணிக்கை குழு எழுப்பிய கேள்விகளுக்கு LED டிவி இணையதளத்தில் பொருட்களின் விலை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் வழங்குதல் மற்றும் நிறுவல் கட்டணங்கள் அதில் சேர்க்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு சல்ஜாப்பு பதில் அளித்துள்ளது. ஆனால் அதுவும் உண்மைக்கு மாறான தகவல் என்பதையும் தணிக்கைத்துறை உறுதி செய்துள்ளது. இப்படி பிஞ்சு குழந்தைகளின் அங்கன்வாடிகளிலேயே விளம்பர திமுக அரசு ஊழல் செய்திருப்பது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எஞ்சியுள்ள ஓராண்டிலாவது இந்த அரசு ஊழல் செய்யாமல் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. செய்யுமா என்றால் அது $1,000,000 கேள்வியே. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நித்யானந்தன்.